வணக்கம் மக்களே. அசோக் அவர்கள் வலசரவாக்கத்திலேருந்து பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கார் 7வது நாள் ஜிஎஸ்டி ரோடு வீடியோ இது. ஜிஎஸ்டி ரோட்டில் எவ்வளோ அழகாக ஓட்டிக்கிட்டு இருக்காருன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட இன்றைக்கி அவர் ஒரு 200 கிலோமீட்டர் வரைக்கும் அப் அண்ட் டவுன் ஓட்ட போகிறாரு. இந்த 200 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கப்புறம் இன்றைக்கி அவருக்கு ஃபைனல் கிளாஸ். 7வது நாள் ஜிஎஸ்டி ரோட்டில் ஃபைனல் கிளாஸ். நாளிலேருந்து இவர் இண்டிவிஜுவலாக சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் ஓட்ட முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹைவேல ஓட்டும்போது நம்ம 2வது நாள் ஹைவே கொண்டு போகும்போது நல்லா தெளிவாக ஓட்டினார். கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே ஓட்டினார் 2வது நாள் ஹைவேல. ஸோ இன்றைக்கி 7வது நாள் ஹைவே. இப்போவும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 90-100 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்குமே ஓட்டிக்கிட்டு இருக்காரு. நல்லா ஓட்டுறாரு, புரிஞ்சு ஓட்டுறாங்க. நம்ம இந்த 7 நாளில் கிட்டத்தட்ட ஒரு 700-800 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்ட வைப்போம். டிரைவிங்னா என்னென்னு முழுசாக புரிய வச்சுருவோம். ஹைவேல போகும்போது நீங்கள் எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றது தெளிவாக சொல்லுவோம். ஹைவே டிரைவிங்னாலே முதல்ல ஆக்சிலேட்டர்னால் என்னென்னு புரிஞ்சுருக்கணும். அப்போ தான் ஹைவேல உங்களால் ஸ்மூத்தாக ஓட்ட முடியும். ஏன்னா இங்கே 90% பிரேக்குக்கு வேலை இருக்காது. ஒன்லி ஆக்சிலேட்டருக்கு தான் வேலை இருக்கும். லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட், ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் கிளியராக தெரியணும். எந்த இடத்துல ஓவர்டேக் பண்ணணும், ஓவர்டேக் பண்ணும்போது நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றது முழுசாக புரியணும். ஹைவேல பார்த்திங்கன்னா அந்த ஓவர்டேக் பண்ணுறதுல தான் ஒரு 70% விபத்து நடக்கும். அப்போ விபத்து இல்லாமல் ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்றது புரியணும். சரிங்களா? இப்போ ஒரு ஹோட்டலுக்கு காரை நிறுத்துகிறோன்னா எந்த மாதிரி ப்ரொசீஜரில் நிறுத்தணும், நிறுத்தின காரை திரும்ப எந்த மாதிரி ப்ரொசீஜரில் ஹைவேக்குள்ளே கொண்டாந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் முழுசாக புரிஞ்சிருக்கணும். சாய் ப்ரஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள். 7 நாள் பயிற்சி, 20 மணி நேரம் ட்ரைனிங் இருக்கும். உங்கள் காரில் பயிற்சி, உங்கள் வீட்டிலேருந்து பயிற்சி. எங்களுடைய பயிற்சி முடிஞ்சதும் நீங்கள் இந்த சென்னையோட சிட்டி டிராஃபிக்கில் நல்லா ஓட்ட முடியும். சார் கூட பார்த்திங்கன்னா ஃபாரினில் ஓட்டுறதா சொன்னார். ஆனால் இங்கே ஓட்ட முடியல, பயமாக இருக்குது, 2 வீலர்லாம் கண்ணா பின்னான்னு வராங்க, அதனால் எனக்கு புரியல அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நம்ம சிட்டியோட டிராஃபிக்லேயே அவரை கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் ஓட்ட வச்சதுக்கப்புறம் அந்த பயம்லாம் போயிடுச்சு. லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் புரிஞ்சிடுச்சு. 2 வீலர் என்ன பண்ணுவாங்க, ஆட்டோ என்ன பண்ணும், நடந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாமே A to Z எல்லாமே இன்ச்சாக புரிய வச்சதுக்கப்புறம் இப்போ பயம் போய் அவர் தெளிவாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கால் பண்ணுங்கள், முழு டீட்டெயிலிங் கேளுங்க, பயிற்சி எடுங்க, உங்கள் காரை நீங்களே ஓட்டலாம். நன்றி.